சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழகத்தில் மீண்டும் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று முதல் 22ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 23ஆம் தேதியை பொறுத்தவரை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதி கடலோர தமிழகம், உள்தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸும் குறைந்த வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸும் நிலவ வாய்ப்புள்ளது. இன்று மதியத்துடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஊத்து பகுதியில் 20 மில்லிமீட்டர், நாலுமுக்கு, காக்காட்சி பகுதிகளில் 10 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது.